கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் இன்று அக்டோபர் 24, 2025 நகரின் மேற்கு மற்றும் மத்திய மண்டலங்களில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகள் மற்றும் சூயஸ் 24 மணி நேர குடிநீர் திட்ட பணிகள் குறித்தும் சாலை சீரமைப்பு பணிகள் குறித்தும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது தூய்மை பணிகள், திடக்கழிவு மேலாண்மை, குடிநீர் மற்றும் சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மேற்கு மண்டலம் வார்டியன் 35 அமைந்துள்ள தடாகம் சாலை இடையர்பாளையம் சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவேடு மற்றும் பணி செயல்பாடுகளை ஆய்வு செய்த ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் இருந்த குப்பைகள் மற்றும் தேவையற்ற பொருட்களை உடனடியாக அகற்றி தூய்மையாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். பின்னர் கவுண்டம்பாளையம், பாரிநகர், நர்மதா வீதி பகுதிகளில் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகள் தரம் பிரித்து சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதையும் நேரில் பார்வையிட்டார். அத்துடன் சேதமடைந்த தார் சாலைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு சீரமைப்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள உத்தரவிட்டார். குடிநீர் திறக்கும் வாழ்வு பகுதி பராமரிப்பு நிலைமையையும் ஆய்வு செய்து துறை அதிகாரிகளுக்கு தேவையான படிக்கட்டளைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மத்திய மண்டலம் வார்டியன் 69 பாரதி பூங்கா வளாகத்தில் சூயஸ் நிறுவனத்தின் 24 மணி நேர குடிநீர் திட்டத்தின் கீழ் 55 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருவதை ஆய்வு செய்தார். மேலும் மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை பகுதியில் நடைபெறும் குடிநீர் குழாய் அமைப்பு பணிகளையும் பார்வையிட்டார். குடிநீர் மற்றும் சாலை பணிகள் அனைத்தும் திட்டமிட்ட காலகட்டத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் குடிநீர் விநியோகத்தில் இடையூறு இல்லாத வகையில் பணிகளை விரைவாக மேற்கொள்ளுமாறும் ஆணையாளர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுகளின் போது மாநகர தலைமை பொறியாளர் விஜயகுமார், உதவி நகர்நல அலுவலர் பூபதி, உதவி ஆணையர் துரைமுருகன், உதவி செயற்பொறியாளர்கள் எழில், ஹேமலதா, சவிதா, மாமன்ற உறுப்பினர் சம்பத், மண்டல சுகாதார அலுவலர் வீரன், சுகாதார ஆய்வாளர் ராஜேந்திரன், SWMS ஒப்பந்த நிர்வாகி வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.